என் மகளை பார்த்த மாதிரி இருக்கும். லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூசுன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் இல்ல இருக்கா? ஆஹா, பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல நாங்க வந்து போறோம், பன்னீர் சோடா குடிப்போம். எங்க நாங்க தான் பன்னீர் சோடா பண்ணிட்டே இருப்போம். அடிச்சுட்டு குடிக்காதவங்களும் அவ்வளோ அலோவ் பண்றது கிடையாது. பன்னீர் சோடா குடிச்சவங்க மட்டும் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா சங்கில பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சு வச்சு கொடுத்துருது. எல்லாம் வேணும், இந்த படம் ஓடுங்க, அதுதான் காரணம். என் குழந்தை த்ரூஅவுட் என் மகளை பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு டேரக்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட், நல்ல அசிஸ்டன்ட் கிடைச்ச அந்த படம் ஓடி ஆக்சுவலா. அது மாதிரி பாண்டியராஜ் வந்து ரொம்ப என்னுடைய தகப்பனாராகவும் தன்னுடைய குருவாகவும் நேசிக்கிற இந்த குழந்தை அவ்வளோ வேலை செஞ்சா. அவளுக்காக இந்த படம் பெருசாக வரும். நான் என்னடா பயங்கரமான இன்ட்ரடக்ஷன் கொடுத்த. லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூசுன்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன். ஆக்சுவலா பிரஸ் மீட் வச்சு செய்ய போறாங்க, நம்மள யாரும் நினைச்சிருந்தா. பிரஸ் மீட் முன்னாடி இதுக்கப்புறம் கேள்வி எல்லாம் இல்ல இருக்கா? ஆஹா, ஓகே. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I want to thank பாண்டியராஜன். ஒரு ரெண்டு கிரேட் தி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரு, ஜெயராம் சாரும் அம்மாவும் ஒரு சினிமா. அவங்க கூட பெரிய கனவு தான் ஆக்சுவலா. அவங்க வந்து ஒரு சூப்பரான இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்துல வந்து ஜெயராம் சார் கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டரா இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியை கேட்டுட்டு சிரிப்பில் நான் பண்ணல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸா சொன்ன கதை, ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. நான் பட் எத்தனை பேர்த்து கதை கேட்டு போறவர் அவர் வந்து மாட்டுன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகா சொன்னாரு. அவங்க முடிச்சவொடனே அடுத்த படம் ஆக்சுவலி சினிமாவில் அப்படிதான் ஒரு சின்சியரா. ஏன் ஒய் ஹி இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரன் வந்து சாப்ளின் ஒரு படத்துல நடிக்க வைக்கிறார். அப்ப படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்கறாங்க சாப்ளின்ட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்கறாங்க லாஸ்ட் டே. அப்ப சாப்ளின் சொல்றாரு, you should learn how to say no அப்படின்றாரு. There are very few people say no. Everybody say yes for everything. என் லைஃப்ல நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில இடங்கள்ல மனசு ரொம்ப உடஞ்சு போறதுக்கு காரணம், நிறைய இடங்கள்ல எஸ் சொல்லிடுவேன், நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறது. நான் நோ சொல்ற ஆளுங்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா it is about a conviction. It is about what I should do and what I should not do. What I must not do அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் இந்த அன்னைக்கு வந்து ஒரு நோ சொன்னார், பியூட்டிஃபுல் இருந்துச்சு எனக்கு. அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பாச்சு ஒரு நோ சொன்னதுக்காக. ஒரு சின்ன வந்து ஒரு மூணு பேர் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தியரி. அது ஒண்ணு வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்னு ரொம்ப மோசமான மனுஷன், மனுஷி. இன்னொருத்தவங்க எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு ஆள், லைஃப் போற வாக்கில் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படியேப்பட்ட ஒன்றாவது கேட்டகரி தான் நான் வந்து அம்மாவை பார்க்குறேன். she never bothers, she comes and takes. நான் அவங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் இந்த படத்துல. she kept on improvising. ஒரு சீன் சொல்லுவாங்க, நானும் நடிக்கும்போது சார்பு நடிக்கும்போது வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கணும் எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட ஒரு நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படி காலத்துட்டு போனேன். எவ்வளவு பெரிய கிஃப்ட் என் லைஃப்ல. நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுன்னு நினைச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்தேன்.
சச் a sweet heart actually. ரொம்ப எங்க லைஃப்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்க படங்கள்லாம் பார்த்ததாம்மா. those movies gave us meaning. அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து வந்து மைக்கேல் மேன காமராஜன்ல அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3 அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் வந்து நான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் வந்து காதலிக்கு நேரங்களில் வந்து நாகேஷ் கதை சொல்லுவாரு, வந்து பாலையா கேட்பார். அதையும் கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் வை எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங் அப்படின்னா ஒருத்தங்க நடிக்கும் போது ஆப்போசிட்ல எப்படி ரியாக்ட் பண்றாங்க. கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி கான்ஃபிளிக்ட் கதையில இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட் ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃபிளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகம்லாம் படிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா they prepared in such a way that you can't even understand that it is actually happening. ஒரு சீனால ஒரு கேமராக்கு மேல நடிக்கணும்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இட்ஸ் meant to be a humor scene. எனக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அஸ்டன்ஸ் சொல்லும்போது வந்து அந்த படத்தை பாருங்கடா, நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அந்த அதை பாருங்க. நான் ஐ திங்க் ஒரு more than 100 times அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி வந்து கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்துல மைக்கேல் மதன காமராஜன்ல அந்த படிக்கட்டு, நான் படிக்கட்டுன்னு சொல்லுவேன், கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது எக்ஸ்ட்ராடனரி சீன். அது வந்து கமல் சார் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் a great writer. We don't have to say that he is a extraordinary actor. ஆனா அதுல ஒரு பிட் கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையா சொல்றேன். ஆக்சுவலி ஒரு பிட் கமல் சார் அப்படி கமல் சார் ரசிப்பார் அப்படி. அந்த மாதிரி ஒரு ஏன்பா பேசுறீங்க, என்ன பாச்சு, ஏன்பா நல்லா தானே பேசுறீங்க, நான் சீரியஸா பேசினாவே எனக்கு சேஸ் இருந்தது. நான் அதான் நடுவில் எனக்கு முழுக்க பேசினா ஒன்று சந்தோஷமா கேட்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் மென்ட் ஃபார் another ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த 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 படம் பார்த்துட்டு லயிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டீங்கன்னா அந்த ரூட்ல அந்த ஒரு சீனும் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய லைஃப் எனக்கு தெரியல, இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு தெரியல. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதும். எனக்கு ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு. அப்புறம் பாண்டியராஜன் நான் ஒரு 12 வருஷமா தெரியும். 12 வருஷமா பாண்டி படங்கள் நான் நிறைய பார்த்ததில்லை வழக்கம் போல. ஸோ அவன் வந்து எப்படியோ ஒரு ஃபங்க்ஷன்ல தமிழ் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ல வந்து மீட் பண்ணி தமிழ் சோடா குடிப்பேன். எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ ஏதாவது சொன்னா எனக்கு கோவப்படுறாங்க. இப்போ தமிழ் சோடான்னு ஒரு கோடி வார்த்தை கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலா தமிழ் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல நாங்கள் வந்து போகிறோம், தமிழ் சோடா குடிப்போம். அப்போ வந்து அப்படியே மெதுவா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும் லைட்டா பெரிய மயிராட்டாமே பேசிடுவான் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன் அவங்க. ஏன்னா அவன் பெரிய மயிரும் ஆக்சுவலா, அதனால 2 மயிர் சேர்ந்தா கொஞ்சம் சிக்கல, அதனால அப்படி பார்ப்போம் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவா பறந்து இந்த ஆள் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனசு தான் போல, கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல இருந்துச்சு. அப்புறம் நல்லா மெதுவா வந்து பழகி அப்புறம் ஃபங்க்ஷன்ல குடிச்ச தமிழ் சொல்ல வீட்டுல ஆபீஸ்ல வந்து குடிச்சான். ஆக்சுவலா ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும். ஆக்சுவலா இங்க வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அது வந்து உட்காந்து இது பண்ணி ரொம்ப அன்பாயி பயங்கரமா ஒரு 4வது பொண்ணு சொல்ல குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரு அழுவு. ஆக்சுவலா சார் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க சார் அப்படின்னா, நாளைக்கு தமிழ் சோடா வந்து குடிச்சு ஏற்கனவே நம்பர் வீட்டுல சொல்ல மாட்டேடா அப்படின்ற. அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்க ஆபீஸ்க்கு வரைக்கும் நான் தமிழ் சோடா குடிக்க வந்து இல்லை. அப்புறம் வந்து அப்புறம் தமிழ் சோடா எங்க ஆபீஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல எல்லா டேரக்டரும் தமிழ் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து எங்க நாங்க தான் தமிழ் சோடா பண்ணிட்டே இருக்கோம். ஆக்சுவலா ஒரு அடிச்சுட்டு சோடா ஆச்சு. ஆமா, எல்லா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா டேரக்டர்ஸும் தமிழ் சோடா குடிக்க வச்சது. குடிக்காதவங்களும் அவங்க அலோவ் பண்றது கிடையாது. தமிழ் சோடா குடிச்சா அவங்க மட்டும் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிடுது. இல்லைன்னா சங்கில தமிழ் சோடா வச்சு அப்படி நெஞ்சு வச்சு கொடுத்துருது. அப்படியே அப்படியே நெருங்கி it became very close to me. இல்ல நான் பேசுறது ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷன்ல போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ்.
மதிப்புக்குரிய நேரில் வீட்டிற்கும் படத்துல நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. இதெல்லாம் பெருசா செத்து ஆக்சுவலா ஏதாவது பூத் சொல்ல முடியும். I really want to entertain. The very word entertain comes from Telugu. Telugu to hold tightly. ஒரு சினிமாக்குள்ள போறோம், தியேட்டருக்குள்ள போறோம், it holds you tightly. You enter and holds. That's called entertain. So I think we have to talk something very interesting. Otherwise, it's getting bored actually. So அந்த மாதிரி பன்னீர்செல்வா குடிக்க வந்ததில்ல, அப்படியே நெருங்கி அப்புறம் 2 பாட்டில் பன்னீர்செல்வா குடிச்சவங்க ஒரே கிளாஸ்ல பன்னீர்செல்வா குடிச்ச 2 பேரும் அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் அவனை பத்தி நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே தெரிஞ்சதில்லை. ஆனா ஆளை பார்த்தா தெரிஞ்சு எனக்கு அவனுக்கு ஒரு சின்ன இந்த சென்னை புழுதிகளில் இந்த சென்னையம்மன் நரகத்தில் அழகான கிராமங்களை அழகான ஊர்களை விட்டு பிழைப்பு தேடி வந்த எத்தனையோ இருதயத்தை அடைத்த மனிதர்களில் நானும் அவனை ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அவனுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையான காலம் அப்படின்றது என்ன மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் நான் அதை கேட்க தேவையில்லை. ஏன்னா அவன் கண்களை பார்த்தாலும் எனக்கு தெரியும், அவனுடைய உடம்பை பார்த்தா தெரியும், அவனுடைய பேச்சினுடைய மொழியினுடைய வேகத்தை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துல வர சீட்டு இருக்கிற ஒரு நெருப்பு போல கக்குகிற ஒரு கோபத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரியும். இந்த சென்னை அவனை என்ன பண்ணுச்சுன்னா இது என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கும்போது எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் அவர் என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாரு. வந்து பாண்டிய இப்படி வந்து பக்கத்துல இருந்து பார்த்தாரு, பாண்டியன் இப்படி பார்த்தான். அப்புறம் கார்ல போகும்போது அவர் கூட்டு போனேன், ஏன்னா பாண்டியன் தெரியுமா ஒன்னாந்தாள் சொன்னார். வந்து எனக்கு பாண்டி ஏவிஎம்ல இருக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னான். படம் மாதிரி வெளியே படம் இறங்கிட்டேன், வேலையை பிடிச்சேன். பாண்டி மன்னிச்சுக்கிறா, பாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர் ஆக்சுவலா. தமிழ் சினிமால வறுமையில இருந்தும் கஷ்டப்பட்டு வரவங்களை இந்த சமூகம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா எவன் வறுமையிலையும் அந்த வறுமையை பெருமையாக நினைத்து உழைத்து சினிமா போன்ற ஒரு பெரும் ஒரு கனவுகளை விற்கும் ஒரு இடத்தில் நினைவுகளை விற்பவன் தான் பெரிய டாக்டர் ஆக முடியும். அந்த நினைவுகளை விற்பவன் ஆக்சுவலா அந்த மனசு நான் வெளியேற்று ஆஃபீஸ் விட்டு வெளியேற்றிக்கிட்டேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா சும்மா வரல சினிமாக்கு. நான் பெருமை பாண்டியராஜன் ஒத்து பார்ப்பேன். என்ன பாண்டியராஜன் என்ன சிறப்பு, இந்த மணிரத்னா இருக்காரு, ரொம்ப விஷுவலா இருக்கும். சேர்ந்த படத்துல வந்து ஒரு பெரிய நாணயமும் தர்மம் இருக்கும். தியாகராஜன் குமார் படத்துல ஒரு குக்கினஸ் இருக்கும். நீங்க மனிதர்களை நீங்க பிடிக்க முடியாது. கொட்டுக்கதையில வந்து அவன் வாழ்ந்த மண்ணில் இருக்க சில நியாய அநியாயங்களை அவன் தலை நின்று பார்க்கிற ஒரு தன்மை இருக்கும். ராமுடைய படத்துல நம் வாழ்க்கையை கார்பெட் போட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு இடத்தை கார்பெட்டை விட்டுட்டு வெளியே வந்து எடுத்து காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலைஸ்ட் இந்த மீடியம். பாண்டியராஜன் மொழி வந்து நான் பாக்குறேன். ஒரு வார்த்தை அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டானா அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அவன் சின்ன வயசுல ரொம்ப மொழியை கவனிச்சிருக்கான். நான் பாத்துருக்கேன் ஒரு டைரக்டர் சிறந்து ஒரு சினிமால ஒரு 20 வருஷம் ஒரு டைரக்டர் இருக்கானா அவன் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட். ரீசெண்டா ஒரு பியூட்டிஃபுல்லான புக் படிச்சுக்கிறீங்க ஜிம் காலின்ஸ்ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதன் எங்க சிறப்பாகிறான்னா தான் சின்ன வயசுல எதையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த, ஆச்சரியப்பட விஷயத்த தன் இதயத்துல போட்டு அப்படியே அதை அடகாத்து அது நுட்பத்தை, ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அளந்து சிந்திச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணும்போது he became an extraordinary artist. அதாவது மொழிய அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு லெவல் போகணும் தெரியல, எதுனா படிச்சிருக்கான்னு தெரியல, ஒரு மொழியை அந்த வட்டார வழக்கு மொழியை அவன் வந்து மனுஷங்களை மொழி மூலியமா பார்க்கறான். டைரக்ட் பண்ணும்போது கூட சார் அந்த இப்படி பேசலாம் சார் அப்படிமா ஒரு எக்ஸ்ட்ரானரியான அவனுடைய படங்கள் வந்து எனக்கு இது இப்படிதான் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு காசு கொடுக்குறாரு, நான் ப்ரொடியூசர் வந்து நான் வந்து காசை திருப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்றேன், அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை என்கேஜ் பண்ணணும் அந்த 2 hours. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து இட் ஷுட் கிவ் மீ ப்ரௌட்னஸ், இட்ஸ் ஆல்சோ ப்ளோட் மை பாக்கெட். அதுல ரொம்ப தெளிவா இருக்கான். அவனுடைய பயணம் அதுல அப்படியே போயிட்டு நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாண்டி எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமா மோஸ்ட் கிளாரிட்டியோடு இயங்குற
டேரக்டர்ல அவன் 1-2 வந்துடுவான். ஆக்சுவலா ரொம்ப கிளாரிட்டி, குழப்பமே கிடையாது. அவங்க சினிமா ஷார்ட் வச்சா பிறகு எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான், எது வேணாம்னு சொல்லிடுவான். எது வேணும்னு வேணும்னு சொல்லும்போது கன்ஃபியூஷன் இருக்கும். இது வேணாம், அப்புறம் வேற என்ன அடிச்சிட்டியா போதுன்றோம். ஒரு டேக் மேல போறதே கிடையாது. ஆக்சுவலி என்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு டேக் மேல போறது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே சொல்லி கிளீனா வச்சு புரிய வச்சாங்க. அப்புறம் வெட்டரன் ஆக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அந்த அந்த குட்டிங்க எல்லாம் பயங்கர ஸ்மார்ட். நான் சொல்றேன் பேச கூட்டாங்களா உங்களுக்கு பேச நினைச்சுக்காரங்க. ரொம்ப சிம்பிளா அப்படி சொல்லி முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு why Pandeyarajan is able to take the shoot within the budget, within the days he allotted, அந்த ஸ்கெடியூலுக்குள்ள எடுக்க முடிஞ்சு அப்படின்றது அது பாண்டியராஜன் யாருன்னா வந்து ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பா உட்காந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் என்ன பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி என்ன ஸ்கெடியூல் பண்ணி அது போறோமோ அது அது முடிஞ்சதாவே படம் முடிச்ச உடனே படம் ஹிட் ஆகுது. ஆக்சுவலா ஒரு 10% மேல இயர் இருந்தார் ஒரு ஹைக் இருக்கலாம். ஆனா பாண்டியராஜன் மட்டும் அது கூட இருக்காது. ஐ திங்க் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த ஸ்கெடியூல் டைம், அது நடுவில் ஏதாவது ஒரு மழை கூட வந்தா கூட வேணும் அக்கார்டிங்லி ஹி கன்வர்ட்ஸ். ஒரு இடத்த எடுக்க முடியல அப்படின்னா வேற இடத்துல அப்படி எடுத்துட்டு மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணது கிட்டத்தட்ட என்னைய வந்து நான் அப்படிதான் பண்ணுவேன் கொஞ்சம். ஆனா இவன் அளவுக்கு ஸ்ட்ரிக்டா நான் பண்ண மாட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா காலையில 6 மணிக்கு வந்து உட்காந்துடுறான் ராஸ்கல். இன்னும் 6:30 மணிக்கு நான் 6:30 மணிக்கு தான் தூங்க போறேன். அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளிச்சம் வரும். நான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் பண்ணி நான் கொஞ்சம் தூங்க போவேன். ஆனா எந்த ஸ்ட்ரிங்லாம் இப்பதானே தூங்க போறேன். அது ஒண்ணுதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆக்சுவலா. மிச்சபடி வந்தான் பிறகு வச்சு செஞ்சிருவான். கொஞ்சம் கூட ரெஸ்டே கொடுக்க மாட்டான். லுங்கி கூட காத்தா விட மாட்டான். கொஞ்சம் அவங்க லுங்கியே அப்படியே அப்படியே நடிங்க சார் அப்படிம்பா. ஒரு நேச்சுரலா இருக்கு சார் அப்படிம்பா. தட் மச் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். நான் அப்படியே டோட்டலி ஆப்போசிட். நான் எல்லாம் ரெடி ஆயிட்டு மெதுவா இறங்குவேன். ஆக்சுவலா பாலு சாருக்கு ஃபோன் போவோம், சார் டைரக்ட் இறங்கவே இல்லை சார் அப்படின்னா. அதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க எங்க ஆஃபீஸ் படிக்கட்டு அப்படி அந்த பக்கம். சார் கார்ல ஏறவே இல்லை சார் அப்படின்னா. இப்போ எனக்கு நான் காலையில் எழுந்து இப்படி உட்காந்துட்டு ஒரு புக்கை படிப்பேன், ஒரு பாட்டு கேட்பேன், ஏதோ ஷாப்பிங் ஏதாவது கேட்பேன். அப்புறம் எனக்கு வந்து அக்கறை ஆகணும். ஒரு ஒரு அந்த மெதுவாக வந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் மாதிரி தலையில் அடிக்கணும், ஒரு பெல் சத்தம் கேட்கணும். சத்தம் போகலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 2 hours தான் ஒர்க் பண்ணுவேன். 4 hours தான் எனக்கு. அதுக்குள்ளே நடந்தா போதும் அப்படின்ற மாதிரி. பாண்டியராஜன் ஒர்க்ஸ் 8 hours வெரி ஷார்ப்லி and he completes the movie. Hats off to him actually. இந்த படத்துல வந்து எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் தண்ணி சோடா குடிக்கல. அன்னைக்கு நான் சும்மா வந்தேன். அன்னைக்கு வந்து ரொம்ப சீரியஸான முதல்ல வந்துட்டான். ஏன்னா நைட் தானடா ஒரு இல்லைன்னா நான் வந்து ஒரு கதை சொல்லணும். சரி ஏதோ கதை சொல்ல போறேன். இதுக்கு முந்தைய என்னாச்சுன்னா தலைவன் கல்வி வந்து கதை சொன்னான். அந்த படத்துல வந்து நான் வந்து ஒரு 2 மேனேஜரா வேலை செஞ்சேன். ஒரு மேனேஜரா வந்து இவனுக்கும் உதய சேதுக்கும் நடுவில் ஒரு சின்ன மேனேஜரா வேலை செஞ்சேன். அது வந்து இவங்க 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு போல. அப்புறம் என்னடா சொல்ற அப்படி, நீ நல்லவன் அவன் நல்லவன், ரொம்ப தங்கமான ஃப்ரெண்ட் என்னடா ஆச்சு அவனுக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன இதுவா இருக்குன்னா வேடா நீ வேடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டே. அது வந்து பெரிய சோடா குடிக்கிறேன் ஆக்சுவலா. அது தமிழ்ல எனக்கு 1000 பேருக்கு சோடா குடிப்பாங்க, பெரிய சோடா. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் பன்னீர் சோடா ஊற்றி கொடுத்து பேசின உடனே 2 பேரும் நன்றாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 சோடாக்குள்ள. அப்புறமா அறிவிச்சிட்டாங்க படம் தலைவன் தலைவிட்டாங்க. சரி தலைவன் ஓகே, தலைவி யாரான்னு கேட்டேன். தலைவி வந்து ஒரு புது பொண்ணா அழகான பொண்ணா சூஸ் பண்ணலாம் சார். கதை சொல்லிட்டு தலைவன் கண்டுபிடிச்சா ஈக்குவலா பண்ணேன். யாரும் ஒரு திருக்கடை தலைவி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீ நித்யா நான் சொன்னேன். ஆனா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாம் வந்து பார்த்தோன்னே அவ ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியே சார் கதை சொன்னோன்னே எங்க ஆஃபீஸ்ல இருந்து கதை சொன்னான். அவ கதை கேட்டு விழுந்து சிரிக்கிறேன். ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆள் பாண்டியராஜன். கதை சொல்லிட்டாங்கன்னா கதையை சொல்லி மயக்க வேணாம். அவங்க எல்லாம் பயங்கரமா சிரிச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவ ஒரு பாம் போட்டா. ஒரு பாம் அலறிட்டான். அவங்க ப்ரொடியூசர்ஸும் இல்லை ரொம்ப காசு நம்ம அலாட் பண்ண ப்ராஜெக்ட். அப்ப நான் சொன்னேன், டே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் தான், டோன்ட் கோ பை யுவர் அரித்மெட்டிக்ஸ், ஜஸ்ட் சி த டேலண்ட். அப்புறம் கடைசியில் நெகோஷியேட்லாம் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு மாசம் கிட்டத்தட்ட நெகோஷியேட் பண்ணி இவங்க பயங்கரமா நெகோஷியேட் பண்ணி கடைசியில் அவ என்ன கேட்டாலும் அதே கொடுத்தாங்க. ஆக்சுவலா அது அப்படித்தான் பண்ணிட்டு அப்புறம் அந்த படம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன கேட்டேன், சார் நீங்க அந்த பொண்ணுக்கு அப்பாவா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லதுப்பா. அது என்ன கேட்டாலும் அதுல இன்ட்டு 2 கொடுக்க அப்படின்னு அப்படியே ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த படம் தான் அப்பா சொல்ல வேண்டாம். ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் ஆக்ட், பேசிக்கலி ஐ டோன்ட் ஆக்ட்.
I want to stand behind the camera. I don't want to stand in front there. Because it gives me so much of freedom to be behind the camera actually. So அப்புறம் இந்த படத்துல வந்து நீங்க வந்து ஒரு கதை சொன்னோம், கதை நான் திருப்பி சொன்னோம், அப்படியே ஏமாத்திட்டே இருக்கா, ஒரு ஏமாத்தி கதை சொல்லியே ஏமாத்துறான். அவன் வந்து சொன்னான், டே நல்லா இருக்குடா, ஏன்னா என்ன மாதிரி கதை சொல்றான், ஒரு த்ரில்லர் கதை, கொலைகளாலும் நடக்குது, டே என்னடா அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா உங்களை மாதிரி இல்லைன்னா இது ஒரு மாதிரி டார்க் காமெடியா பண்ண போறேன், சிரிச்சு 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 பண்ணுவாங்களான்னு. சரி நல்லா கூட சூப்பராக இருக்கட்டும், ஆனா நீங்க இந்த கேரக்டர் நடிங்க, அந்த போலீஸ்காரன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்படியா சார், ரைட்டு. தொப்பை தொப்பை பெருசா இருக்காரு, இல்லைன்னா நேச்சுரலா இருக்குண்ணே அப்படின்னா, போலீஸ்காரங்களுக்கு அப்படிதான் இருக்கு, தொப்பைலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் 20 நாள் 25 நாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க 2 பேரும் நடிச்சது. அதுக்கப்புறம் அந்த 2 குட்டிங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட் அலெக்ஸ் 2 பேரும் விட்டின் உடனே டக்கு மணிரத்னம் ஆஃபீஸ்ல இருந்து சி ஆமா அங்கே அந்த போல ஒரு பயங்கர டான்ஸர் வித்தின் ஃபேஸ்ல அதே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஷி வில் ஷோ ஆல் தி திங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கலடா இல்ல இல்ல போர்னா இறங்குறேன். சரி பண்ண சொல்றாங்க அதே. ஸோ ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சா, இந்த படம் நீங்க இந்த வாத்தியாரா நீங்க? ஓகே விசாருங்க. அப்புறம் தம்பி நடிக்க வச்சான், அவனும் படத்தில் நடிப்பான், நல்லா நடிப்பான். ஆக்சுவலா அவன் டேரக்ட் பண்ணிட்டே இருக்கான், ஏன்ட்டு நல்லா நடிப்பான், டீச்சிங்கா இருக்கான். அண்ணன் நடிப்பான், அப்படி அண்ணன் நல்லா இருக்கீங்களா அண்ணன் அப்படிம்பான். அவனுக்கு எல்லாம் வேணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான், எதுவுமே ஆனாலும் கண்டுக்கவே மாட்டான் ஆக்சுவலா. ஸோ ரியல் லைஃப்ல நடிச்சது அப்படியே நடிச்சிருவான் ஆக்சுவலா, வெரி குட் சொல்லுவான் ஆக்சுவலா. எங்க அப்பா மாதிரி அவன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்ல ஒருத்தர் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான், அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் ரொம்ப ஒரு வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி. கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாதான். நான் மலையாள படத்தை நினைச்சுக்கிருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க, நானும் ஒண்ணு நடிச்சோம், எனக்கு தெரியாது என்ன பண்ணேன், யாரா அது நீ என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு. சரி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணேன், எங்க கூட்டம் நினைச்சுக்கோங்க, ஒரு ½ hour டைம் தான் ஏர்போர்ட்ல புத்தக கடைகள் ரொம்ப அழகா இருக்கும். நான் ஏர்போர்ட்ல ஒரு அழகா கேரளாவில் ஐ திங்க் கொச்சின் ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கடை, 2 கடை இருக்கு. நான் ஒரு கடையில போய் உள்ள போய் புக்ஸ் பார்த்துருந்தேன். இவன் நேரம் வந்துட்டான் வந்து அந்த கடைக்காரர் வந்து, ஓ யார் தெரியுமா வரும் அப்படின்னா. டே நீ ஏன்டா அவர் ஏன்டா தெரியும் என்னை பத்தி கேரளால உனக்கு யார் தெரியுமா வரும் அப்படின்னா. அவன் பயந்துட்டான், என்னடா அவங்களே ஏற்கனவே பாண்டியமாங்க நம்மள. ஆக்சுவலா இந்த கோரிக்கை பாண்டிங்க 2 பேரும் என்னடா பண்றாங்கன்னு வந்து ஒரே மாட்டான். என்னடா பேசுற, காசு கொடுக்கணும், ஏய் அவர் யார் தெரியுமா, நீ காசு வாங்குறான்டா, கடைக்காரன்ட்ட காசு வாங்கன்னு மாட்டாங்க. அவன் சூப்பர் பார்ட்டிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஃபைட்ல தான் பண்ணோம் ஒன்னும் சேர்ந்து. சரி உட்காந்து என் பக்கத்துல போட்டாங்க, என் பக்கத்துல போட்டா அவன் பக்கத்துல அசிஸ்டன்ட் நடுவில் உட்காந்துருக்கான். யார் தெரியுமா, என்னடா இது புரியவே இல்லை, யார் தெரியுமா என்ன தெரியணும், ஏன் என்ன தெரியும் அப்படின்னு ஒரே திட்டு ஒரே சண்டை. அவருக்கு டீ குடுத்தியா காஃபி குடுத்தியான்றான். இது என்ன மோசமான அன்பா இருக்கு, இது என்ன அன்பான அராஜகம் பண்றானு தெரியல ஆக்சுவலா. அப்புறம் நிமிஷம் சரி அந்த மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் வச்சு 45 minutes 1 hour வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை என்னன்னு தெரியல பண்ணிட்டு தலைவர் இறங்கி மோட்டர் அடிக்க போனாரு. அப்புறம் நான் அப்படி கேட்டேன், அப்ப எப்படி அவன் வேலை செய்யறா அப்படின்னு. அவன் பார்த்தான், அப்படிதான் சார் இருக்கேன் அப்படின்னா. அதெல்லாம் நீங்க அவனுக்கு ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு, நானும் எக்ஸென்ட்ரிக் இல்லை, என்னோட பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான நல்லா இருக்காங்க ஆக்சுவலா. இப்போ வேணா அந்த மாதிரிலாம் வந்தா பாருங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் ஆக்டர், வெரி பேஷனேட் ஆக்டர். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம் ஆக்சுவலா. பப்ளிக்ல பிஹேவ் பண்ணும்போது அதுக்கு இல்லைன்னா அந்த பிஹேவியருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. பட் இஸ் குட் ஷோ ஆக்சுவலா. ரொம்ப பயங்கரமா ஆக்ட் பண்றான், நான் பார்த்தேன், ரொம்ப ஆக்ட் பண்றான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் ஆக்ட் பண்ணா ஒரு 10 பேர் அவன் போகணும், அவன் பாதுகாப்பு போகணும். யானை வந்து பாத்ரூம்ல குளிப்பாட்டுங்க ஆக்சுவலா. யானை வந்து காட்டுல போய் பாத்ரூம்ல குளிப்பாட்டு என்ன ஆக்சுவலா, பாத்ரூம்ல வாட்ச் விட்டணும், அது மாதிரி ஆக்டர். குட் பாய், ஐம் ரியலி ஹாப்பி டு. அப்புறம் சார் பாண்டியராஜன் எப்படின்னா ஒரு நல்ல, நான் வந்து எப்படின்னா நடிகர்ல தேர்தலுக்கு நான் வந்து கிராமங்கள்லாம் போவேன், அப்படியே ரோட்ல போவேன், டீ குடிப்பேன், டீ கடையில் யாராவது இருந்தாலும் மறப்பேன், அப்படியே அவன் மறப்பான், வர அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவேன். பாண்டியராஜன் இல்ல இப்ப திரும்ப வேண்டாம் நடி கூப்பிடுவோம், அவன் கூப்பிடுவான், வந்து கூப்பிடுவான். அப்படிதான் புதுசு வந்திருக்காரு இன்னைக்கு. புதுசு வந்து என்ன பாண்டியராஜன் எப்படி இருக்கீங்க அப்படி பார்த்து திரும்ப சார் வாங்க சார் ஆக்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து அவரே வந்து போலீஸ்கார ஆகிட்டான்.
அவருக்கு டயலாக் சொன்னா நான் இப்ப எப்படின்னா அவரு நானும் காம்பினேஷன் சொன்னா அவரு நான் ஒண்ணு சொன்ன ஆக்ஷன் அப்படின்னோடனே அவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சாச்சா. ஏன்னா ஐயோ நம்மளுடைய வாழ்க்கையை நடிக்க வச்சானே, அது இந்த ஆளுக்கு போய் நடிக்க வச்சானே, இதெல்லாம் ஓடும். அது தெரியும் நம்மளுக்கு. இப்ப என்ன பண்ற டயலாக் என்னமோ பேசுறாரு ஆக்சுவலா, என்ன விட்டு போனா பேசுறாரு ஆக்சுவலா. சோ அப்ப அவருக்கு நான் வந்து ஆக்டர் மட்டும் அந்த அவருக்கு நான் டைரக்ட் பண்ணிப்பேன். இவர் போறதுக்கு முன்னாடி டைரக்ட் எல்லாம் சொல்லி அப்ப நானே தாண்டி ரவி இவ்வளவு வேணாண்டா பண்றது கம்மியா பண்ண போண்டா, ஏன்டா இப்படி பண்ற அவர் போட்டு, ஏன்டா வேணுங்க காசு நல்லா கொடுக்குற, ஏன்டா அவர் போட்டு டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்து த்ரூ அவுட் அவர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு சினிமால எப்படி இன்னசென்டா இருக்க முடியும்னு தெரியல. பட் ஐவ் சீன் ரியல் பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்னசென்ட், வெரி so good hearted man actually. அவர் ரொம்ப நாள் வாழணும்னு நான் வந்து இந்த இயற்கை வேண்டிக்கிறேன். ரொம்ப குட் ஹார்ட்டட். ஒரு சூழ்நிலை தெரியலாம இருக்காது, எப்படின்னே தெரியல. என்னப்பா உனக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு ஊருக்கு போறேன் நைட்டு, என்ன சொல்றது வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, அது இருக்கு, இதுக்கு மேல என்ன பேசுறது இருக்கு, நான் என்ன பேசிட்டேன், நாளைக்கு என்ன பேசுறது இருக்கு. அது சொல்றது நான் டிக்கெட் போட்டுருந்தேன், வர்றதுக்கு டிக்கெட் மாத்திட்டேங்கன்ட்டு. ஸோ இட்ஸ் ஸோ குட்னஸ். நீங்க வந்து நல்லா இருப்பீங்க சார். நீங்க வந்து தமிழ் சினிமாவில் அந்த ப்ரொடியூசர் கண்டு அது ரொம்ப கஷ்டமான, அது நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க சார், ரொம்ப கஷ்டமான அது நீங்க வந்திருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து அடிக்கடி சேர்ல உட்காருங்க, நின்றுட்டே இருங்க. அதுல உட்கார்ந்தா ஒரு மாதிரி ஆயிடுவீங்க ஆக்சுவலா, அப்பெல்லாம் வந்துடும். அதனால கொஞ்சம் ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் இன்னசென்ஸ் சார். அப்பப்போ வெளியே போயிருங்க சார், அந்த ரூமுக்குள்ள போவாருங்க அப்ப. ஓகே, ஸோ சச் அ குட் மேன். அவர் வந்து நீங்க இதுக்கும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தலும் போட்டிட்டார் ஆக்சுவலா, முடியல அவர்னால போட்டுனா. அப்புறம் நான் என்ன சொன்னேன், சூப்பர் சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியா அவர் வந்து இந்த தேர்தலில் தோத்துட்டாரு நினைக்கிறேன் சார். எக்ஸ்ட்ரானரி தான் தோத்தீங்க, அது தப்பே கிடையாது. எனக்கு யாருமே நினைக்கல ஆக்சுவலா, சூறாவளி அடித்து நினைக்கவே இல்லை ஆக்சுவலா. ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தை பாருங்க. ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், பட் இட்ஸ் வெரி ஹார்ட்கோர் என்டர்டைன்மெண்ட். ரொம்ப சிரிச்சு நல்லா ஜாலியா. என் படம் நல்லா இருக்காது, ஏன்னா என் படம்லாம் ஒரு மாதிரி இருக்கும், தலையெல்லாம் இருக்கும் டேபிள்ல, கண்ணாமூடிக்கெல்லாம் பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இது நல்லா சிரிச்சு கண்ணத்தை வந்து சிரிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த படம் பார்க்கல தெரியுது, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட் கிரியேட்டட் அ ஃப்ரிஸ் ஆக்சுவலி, இட் கிரியேட்டட் ஒரு லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a big hit. Thank you so much.